அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. கணியத்திற்குரிய ஆலிம் பெருந்தகைகளே, அல் அதது வல் மஅதூத் எனும் நூலின் பாடத்தை தொடராக நாம் பார்த்து வருகிறோம். இதுவரை 14 பாடங்களை பார்த்திருக்கிறோம். இந்த 14 பாடங்களில் 64 வார்த்தைகளை நாம் அறிந்திருக்கிறோம். அந்த 64 வார்த்தைகளை கொண்டு 1 முதல் 1,00,000 வரை உள்ள எண்களை அரபியில் எழுத்தாகவும் சொல்லாகவும் எவ்வாறு நாம் சொல்ல வேண்டும் என்பது பற்றிய விபரத்தை நாம் அறிந்திருக்கிறோம். நேற்றைய பாடத்தில் 14ஆம் பாடத்தில் 20,000 முதல் 1,00,000 வரை, அதாவது 100,000 வரை எப்படி நாம் சொல்லணும், 20,000 30,000 என்ற அந்த 9 வார்த்தைகளை அரபியில் நாம் எப்படி சொல்லணும் என்பதை பற்றிய விபரங்களை நாம் தெரிந்து கொண்டோம். சரி, 1,01,000, அதே மாதிரி 1,100,000, அதற்கு இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த 1,10,000, 1,02,000. ஸோ இதை பற்றிய எப்படி நாம் அதை எழுதுறது என்பதை பற்றிய விபரங்களை இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரு 4 பாடங்கள் தான் இருக்கிறது. அது வரைக்கும் நாம் இன்ஷா அல்லாஹ் 100 கோடி வரைக்கும் நாம் தொட்டு விடலாம். அந்த பாடங்களை தொட்டு முடிச்சதுக்கு பின்பாக மொத்தத்திற்கு நாம் என்ன செய்து கொள்ளலாம் என்று சொன்னால் அந்த உதாரணங்களை பார்த்து கொள்ளலாம். இருந்தாலும் உங்களுடைய நினைவுக்கு இப்போ 1லிருந்து 99 வரைக்கும் எப்படி சொல்லணுங்கிறது நமக்கு தெரியும். அது மாதிரி 100லிருந்து 1000 வரைக்கும் எவ்வாறு சொல்ல வேண்டும் என்பது நமக்கு தெரியும். 1000லிருந்து 9,000 10,000 வரைக்கும் எப்படி சொல்ல வேண்டும் என்பது தெரியும். அதற்கு இடைப்பட்டிருக்கக்கூடிய வார்த்தைகளை, இடைப்பட்டிருக்கக்கூடிய எண்களை எவ்வாறு இணைத்து எழுத வேண்டும் என்கிற விவரங்களையும் நாம் உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம். அதற்கு உதாரணமாக 2513 அதுக்கான தமாரீன்களையும் உங்களுக்கு நாம் கொடுத்திருந்தோம். ஸோ இந்த எண்களை எவ்வாறு இணைத்து எழுத வேண்டும் என்பதற்கான உதாரணங்களை நாம் சொல்லியிருக்கிறோம். முதல்ல உயர்ந்த எண்கள் எழுதணும். இப்போ நாம் 10,000லிருந்து எழுதுகிறோம் என்று சொன்னால் முதல்ல என்ன செய்யணும், 10,000 என்பதை எழுதணும். அதற்கடுத்து 100 என்பதை எழுத வேண்டும். அதற்கடுத்து 1 எழுதிவிட்டு அப்புறம் கடைசியில் 10 எழுதணும். ஸோ இதுதான் முறை என்பதை உங்களுக்கு நாம் ஏற்கனவே பாடத்தில் சொல்லி கொடுத்துருக்கிறோம். ஸோ அதை வைத்து நீங்கள் தாராளம் என்ன செய்யலாம், முயற்சி செய்தால் இன்ஷா அல்லாஹ் முயற்சி செய்து நீங்கள் எழுதி அனுப்பினால் அதில் உள்ள முன்பின் சின்ன சின்ன தவறுகள் இருந்தாலும் சரி செய்து கொள்ளலாம். இருந்தாலும் நாம் கடைசியிலே இந்த எண்களை அனைத்தையும் வைத்து எவ்வாறு நாம் எழுத வேண்டும் என்பதையும் உங்களுக்கு நாம் சொல்லிக் கொடுத்து விடுவோம். இன்று நாம் பார்க்கவிருப்பது அத்தர்சு அல் ஹாமிசு அஷர, 15வது பாடம். இந்த 15வது பாடத்தில் மேலும் ஒரு 9 வார்த்தைகளின் அரபு மொழியை நாம் தெரிந்து கொள்ளவிருக்கிறோம். 9 எண்களுக்கான வார்த்தை அமைப்பை எவ்வாறு அமைக்கணும் என்பதை நாம் தெரிந்து கொள்ளவிருக்கிறோம். நேற்று வரை என்ன செஞ்சிருக்கோம்னா 1,00,000, அதாவது 100,000 வரைக்கும் நாம் பார்த்திருக்கிறோம். இப்ப இன்று நாம் பார்க்கவிருப்பது, இந்த 15வது பாடத்தில் நாம் பார்க்கவிருப்பது 2,00,000 முதல் 10,00,000 வரை. இப்ப நாம தமிழ்ல நமக்கு புரியணுங்கிறதுக்காக வேண்டிதான் அந்த லட்சம் என்பதை குறிப்பிடுகிறேன். அப்ப 1,00,000 என்பதற்கு 100,000 100,000 என்று என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க. சரி, 2,00,000 என்பதற்கு அப்ப அதை 200,000 200,000 தான் என்ன செய்வாங்க, ஆங்கிலத்தில் சொல்வார்கள். அதை அரபியில எப்படி சொல்லணும் என்று சொன்னால் 200 என்பதற்கு மிஅத்தானி, ஆண்பாலாக சொல்வதாக இருந்தால் மிஅத்தானி அல்லது மிஅத்தைனி, பெண்பாலாக சொல்வதாக இருந்தால்
பெண்பாலாக சொல்வதாக இருந்தாலும் அந்த மெத்தானி ஓ மெத்தைனி என்றுதான். ஏன்னா இதுல வந்து மெத்து என்பதில் ஆண்பால் பெண்பால் என்ற வித்தியாசம் எல்லாம் என்ன செய்யாது, கிடையாது. ஆனால் இங்கே 200, 1000, 2,00,000 என்று சொல்வதற்கு எப்படி சொல்லணும் என்று சொன்னால் மெத்தானி என்று சொல்லாம மெத்தா அல்ஃபின் என்று சொல்ல வேண்டும். மெத்தா அல்ஃபின். ஏன் இவ்வாறு சொல்கிறோம் என்பதற்கான குறிப்பை இன்ஷா அல்லாஹ் நம்ம கடைசியில சொல்லுவோம். அப்ப 200, 1000, 2,00,000 என்பதற்கு மெத்தா அல்ஃபின் என்று கூற வேண்டும். 300, 1000, 3,00,000 என்பதற்கு சலாசு மிஅத்து அல்ஃபின். எப்படி நாம முதல்ல இப்ப 100, 200 எப்படி சொன்னோம், 300 எவ்வாறு சொன்னோம், சலாசு மிஅத்தின், 400 எவ்வாறு சொன்னோம், 400. அவ்வளவுதான். அதோடு சேர்த்து அல்ஃபின் என்பதை என்ன செய்யணும், சேர்த்துக்கொள்ள வேண்டும். அப்படி சேர்த்து கொண்டால் என்ன செஞ்சிடும், 3,00,000, 4,00,000 என்று செஞ்சிடும், வந்துடும். அப்ப 3,00,000 எவ்வாறு சொல்ல வேண்டும், சலாசு மிஅத்து அல்ஃபின். 4,00,000 அர்பஉ மிஅத்து அல்ஃபின். 5,00,000 ஹம்சு மிஅத்து அல்ஃபின். 6,00,000 சித்து மிஅத்து அல்ஃபின். 7,00,000 சபுஉ மிஅத்து அல்ஃபின். 8,00,000 ثمانيو مئة ألف. 9,00,000 تسع مئة ألف. طيب 10,00,000. இந்த 10,00,000 என்பதை எல்லா மொழிகளிலும் என்ன செய்வாங்கன்னா 1 மில்லியன் என்று சொல்வார்கள். அதே போன்றுதான் அரபியில 10,00,000 என்பதை மில்யூனுன். நன்றாக கவனித்துக் கொள்ள வேண்டும். எப்படி சொல்லணும், மில்யூனுன். மில்யூன் என்று சொன்னால் 1 மில்லியன். 1 மில்லியன் என்றாலே எதைத்தான் குறிப்பிடும் அப்படின்னா 10,00,000 குறிப்பிடும் என்றுதான் நாம் என்ன செய்யணும், இங்க விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்ப இதுல இந்த பாடத்தில் நாம் 200, 1000, அதாவது 2,00,000 முதல் 10,00,000 வரைக்கும் அரபியில எவ்வாறு சொல்ல வேண்டும், எழுத வேண்டும் என்பதை என்ன செஞ்சிருக்கோம், தெரிந்திருக்கிறோம். நம்ம 1,00,000 என்ன செய்வோம் பார்ப்போம். 1,00,000 என்பதை மிஅத்து அல்ஃபின். 2,00,000 என்பதை மிஅத்தா அல்ஃபின். 3,00,000 சலாசு மிஅத்து அல்ஃபின். 4,00,000 அர்பஉ மிஅத்து அல்ஃபின். 5,00,000 ஹம்சு மிஅத்து அல்ஃபின். 6,00,000 சித்து மிஅத்து அல்ஃபின். 7,00,000 சபுஉ மிஅத்து அல்ஃபின். 8,00,000 ثمانيو மிஅத்து அல்ஃபின். 9,00,000 திஸ்உ மிஅத்து அல்ஃபின். 10,00,000 மில்யூனுன் என்று செய்வாங்க, சொல்லுவாங்க. இப்ப இந்த பாடத்தில் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான முலாஹலத்துல் ஹாமா இருக்கிறது. என்ன அப்படின்னா, நீங்க 1 to 9 வரைக்கும் வரக்கூடிய அந்த மிஅத்து என்பதற்கு பின்பாக பாத்தீங்கன்னா எல்லாமே ஒரே வடிவத்தில் வந்திருக்கும். அல்ஃபின் 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 என்ன செஞ்சிருக்கும், வந்திருக்கும். ஏன் இவ்வாறு வந்திருக்கிறது என்பதை நாம் என்ன செஞ்சிருக்கோம்னா, அந்த இது ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம். இருந்தாலும் மீண்டும் என்ன செய்கிறோம், ஞாபகப்படுத்துகிறோம். மிஅத்தும் 100ம் அதனுடைய மடங்கும் அததுல் முஃப்ரத். ஸோ இதுக்கு அடுத்து வருகின்ற மஅதூதாக எது வருகிறதோ, எண்ணப்படும் பொருளாக எது வருகிறதோ, அது கஸ்ர் செய்யப்பட்ட ஒருமையாகத்தான் வரும். ஸோ அந்த அடிப்படையில் தான் நீங்க பார்த்தீங்கன்னா மிஅத்து அல்ஃபின், மிஅத்தா அல்ஃபின், சலாசு மிஅத்து அல்ஃபின் எல்லாமே மிஅத்துக்கு பின்னாடி தான் வருகிறது. இந்த அல்ஃபின் என்பது இங்கே மஅதூதாக கணிக்கப்படுகிறது. எனவே என்ன செய்யப்படுகிறது என்று சொன்னால் அல்ஃபின் என்று ஜர் செய்யப்பட்ட ஒருமையாகத்தான் எழுதப்படும். அப்ப 1 நீங்க 9 வரைக்கும் நீங்க பார்த்தீங்கன்னாலும், 1,00,000 முதல் 9,00,000 வரைக்கும் நீங்க பார்த்தீங்கன்னாலும் கடைசி வார்த்தை அல்ஃப் என்பதை என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா அல்ஃப் ஆலாஃபின் என்ன செஞ்சிடக்கூடாது, போட்டுறக்கூடாது. அல்ஃபின் என்றுதான் என்ன செய்யணும், போட வேண்டும். அப்ப 1,00,000 இருந்தாலும் சரி, 9,00,000 இருந்தாலும் சரி, என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா அல்ஃபின் என்றுதான் என்ன செய்யணும், குறிப்பிட வேண்டும். இங்கே மிஅத்து அல்ஃபின், மிஅத்தா அல்ஃபின், சலாசு மிஅத்து அல்ஃபின் என்று செய்யணும், குறிப்பிட வேண்டும். காரணம் என்ன, மிஅத்துக்கு பின்னால், மிஅத்து என்ற அததுல் முஃப்ரதுக்கு பின்னாடி வரக்கூடிய அததுல் முஃப்ரத் மஅதூது வந்து கஸ்ர் செய்யப்பட்ட ஒருமையாகத்தான் எழுத வேண்டும். அந்த அடிப்படையில் அல்ஃபின் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இரண்டாவது விஷயம் என்ன,
200 என்பதை மெஅத்தானி அல்லது மெஅத்தைனி என்று தானே சொல்ல வேண்டும். அப்ப மெஅத்தானி அல்ஃபின் என்றோ அல்ல மெஅத்தைனி அல்ஃபின் என்றோ சொல்ல வேண்டும். இங்கே ரஃபோடைய காலத்தில் சொல்றப்ப என்ன செய்யணும்? மெஅத்தானி அல்ஃபின் என்று தானே சொல்லியிருக்க வேண்டும் என்று சொன்னால், இங்கே அவ்வாறு சொல்லாம மெஅத்தா அல்ஃபின் என்று சொல்வதற்குள்ள காரணம் என்னன்னா, இந்த 200 என்பது அல்ஃப் என்ற வார்த்தையோடு இதாஃபத் செய்யப்படுகிறது, இணைக்கப்படுகிறது. அந்த இதாஃபத்தினுடைய அடையாளமாக தஸ்னியாவுடைய நூன் இங்கே அந்த இருமையினுடைய நூன் போக்கப்பட்டிருக்கிறது. ஸோ அப்படித்தான் என்ன செய்யணும்? இங்க எழுதணும். அப்ப மெஅத்தானி அல்ஃபின் என்று சொல்லக்கூடாது. ஏன்னா மெஅத்தா என்ற அந்த 200ஐயும் அல்ஃபு என்ற அந்த வார்த்தையும் இங்கே இதாஃபத் செய்யப்படுவதனால என்ன செய்யப்படுகிறது? அதில் உள்ள நூன் போக்கப்படுகிறது. எனவே மெஅத்தா அல்ஃபின் என்பதை நாம் என்ன செய்யணும்? சொல்லணும், எழுதணும். இதுதான் அதனுடைய சட்டம். மூன்றாவதாக நாம் இதில் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், 10 லட்சத்துக்கு மேல இருக்கக்கூடிய எண்ணிக்கையை 10 லட்சம் என்று வந்து விட்டாலே 9 லட்சம் வந்து 9 லட்சத்தை தாண்டி 10 லட்சம் வந்துட்டாலே 10 லட்சத்தை எவ்வாறு தான் குறிப்பிடுவார்கள் என்று சொன்னால் மில்யூனுன் என்று தான் செய்வாங்க, குறிப்பிடுவாங்க. அப்போ 1 மில்லியன் என்று சொன்னால் 10 லட்சம் புரிந்து கொள்ள வேண்டும். 2 மில்லியன்னா 20 லட்சம் என்று புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப அது மாதிரி என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா 2.5 மில்லியன், 2.5 மில்லியன் என்று சொன்னால் 25 லட்சம் என்று புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப அப்படித்தான் நாம் என்ன செய்யணும்னா, எல்லா மொழிகளிலும் இவ்வாறு சொல்லுகின்ற பழக்கம் தான் என்ன செய்கிறது இருக்கிறது. அந்த அடிப்படையில் இதை அரபியிலே என்ன செய்வாங்க? மில்யூன் என்று சொல்லுவாங்க 10 லட்சத்தை. இதை நாம் என்ன செய்யணும்? புரிந்து கொள்ள வேண்டும். இதனுடைய பாடத்தின் தொடர்ச்சியை இன்ஷா அல்லாஹ் நாம் அடுத்து பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.